வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவலில் ஸ்ரீ மகாபெரியவர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம். நாட்கள் மாதங்கள் வருடங்களாக உருள 1952 ஆண்டு நானும் எனது தம்பி அம்மாவுடன் அண்ணாவின் அழைப்புக்கேற்ப சென்னை வந்தடைந்தோம். நுங்கம்பாக்கத்தில் எங்கள் வீடு இருக்கு. வாடகைக்கு எடுத்து வசதி வந்தோம். பெரியவா சொல்லி ஆசிர்வதித்த மாதிரியே நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9ஆம் வகுப்பில் சேர்ந்தேன். அப்பொழுது அண்ணா என்கின்றவர் தாம் எனக்கு தலைமை ஆசிரியர் கேள்விகள் பரீட்சை எதுவும் இல்லாமல் அபிவாதையே சொல்லி அட்மிஷன் கிடைத்தது. அப்பொழுது ஒரு நாள் எனது தமையனார் திரு நடராஜன் இப்பொழுது செந்தில் துறவி என்று கூறப்படுகின்றார். நான் தினந்தோறும் படிக்கும் இராமாயண புத்தகத்தில் நான் அமைதியை தேடி செல்கின்றேன் என்று எழுதி வைத்துவிட்டு தெற்கே சில கோவிலுக்கு சென்று விட்டார். அப்பொழுது கடலூரில் நம் பெரியவாளை காலையில் சந்தித்திருக்கிறார். பெரியவா கேட்டாலாம், ஏன்பா நீ தேடி வந்த அமைதி கிடைத்ததா என்று. எங்கோ எழுதி வைத்துவிட்டு போனதை கடலூரில் கேட்டார் என்றால் நீங்களே யோசித்து பாருங்கள். அவருடைய ஞான ஒளியை என்னதான் சொல்றது? நீ உடனடியாக அருகாமையில் உள்ள பெரியம்மா வீட்டிற்கு போகும்படியும் உத்தரவிட்டார் ஸ்ரீ மகா பெரியவா. பூஜை பார்த்து கிளம்புகிறேன் என்று சொன்ன பொழுது, வேண்டாம், இப்பொழுது நீ போ என்று பிரசாதம் கொடுத்தனுப்பி இருக்கிறான். ஆடுதுறை வந்ததுமே அவனுக்கு குளிர் ஜுரம், அம்மை முதலியன கண்டது. இது தெரிந்து தான் பெரியவா சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அப்புறம் நானும் அம்மாவும் போய் அவனை சென்னைக்கு அழைத்து வந்தோம். எங்களுக்கு பெரியவா எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கின்றார். அவருக்கு எப்போதும் ஞான ஒளி. முன்பே பின்னாடி நடக்கிற விஷயங்களை அவருக்கு முன்னே தெரிந்துவிடும். நுங்கம்பாக்கமும் ஜம்புலிங்கம் தெருவில் மெயின் ரோட்டையொட்டி தந்தாஜி என்று ரிசர்வ் வங்கியிலிருந்து ஓய்வு பெற்றவர் ஒருத்தர் இருந்தார். அவள் ஆற்றுல ஸ்ரீ மகா பெரியவா பூஜை செய்வார், அங்கேயே தங்கிடுவார். காலையில் விஸ்வரூப தரிசனம் பிறகு பூஜை, மதியம் ஊரை சுற்றி பலருக்கு ஆசி கூற கிளம்பி விடுவாராம். தத்தாஜி மாமா கைங்கரிய சபாவின் தலைவர். வீடு வீடா சென்று மாதம் ரூபாய் 1 வசூல் செய்து ஏழைகளுக்கும் திருமணத்திற்கும் உபநயனம் என்று நல்ல காரியங்களுக்கு செலவிடுவாராம். புண்ணியம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நானும் எனது நண்பன் வைத்தியநாதனும் அடிக்கடி பெரியவாளை தரிசனம் செய்ய செல்வோம். ஒரு நாள் திடீரென்று பெரியவா எங்களை கூப்பிட்டு உத்தரவு போட்டார். வீடு வீடா குடுத்தனமாக போய் ரூபாய் 1 கலெக்ட் செய்து தாத்தாஜி மாமாவிடம் கொடுங்கோ. அந்த பணம் வேதத்திற்காக மட்டும் செலவு செய்ய வேண்டும். இப்போ ஆசிரமத்தின் வேதசம் மேலனம் நடக்க போகின்றது. சீதாராமையன் அதன் பொறுப்பை பார்க்கட்டும். நீங்கள் இருவரும் கட்டாயமாக எல்லோரிடத்தில் வசூல் செய்யணும். அதன் பலன் எல்லோருக்கும் கிடைக்கணும். திட்டுவா, அடிக்க கூட வருவான். ஆனால் நீங்கள் பொறுமையாக பதில் பேசாமல் பெரியவா சொல்லி இருக்காருன்னு மட்டும் சொல்லி வசூல் செய்யணும் என புரிகிறதா? நாங்களும் சரி என்று கிளம்பினோம். அநேகமாக யாவரும் மறுக்காமல் பணம் கொடுத்தனர். ஒரு சிலர் நாளை வாங்கோ என்று சொன்னார்கள். இந்த பொறுப்பிலே நாங்கள் ஒரு ஆயுர்வேத டாக்டர் வீட்டிற்கு சென்றோம். பணம் கேட்டும் அவர் திட்டவட்டமாக மறுத்தார் மட்டில்லாமல் வாயில் வந்தபடி திட்டி தீர்த்துட்டார். பிடிவாதமாக நாங்கள் முயற்சி செய்தோம். அப்போது ஸ்ரீராமா கல்யாண மண்டபத்திலிருந்து தள்ளு வண்டியில் பெரியவா தாரை தம்பட்டை ஊத வரும் சத்தம் கேட்டது. சொல்லி வைத்தாற் போல நாங்கள் இருக்கும் இடம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். டாக்டர் உடனே பூர்வின் குடும்பத்துடன் பெரியவாளை வரவழைக்கலானார்.
தட்டிலே அரிசி வைத்து பூர்ண சொம்பு 100 ரூபாய் பணம். என்ன ஆச்சரியம்! பெரியவா பக்கத்திலே இருந்த ஒரு சிப்பந்தியிடம் அந்த ரூபாய் 100 எடுத்து எங்களிடம் கொடுக்க சொன்னார். டேய் பசங்களா, நீங்க இருந்து ரசீது கொடுத்துட்டு வாங்கோ என்று இடத்தை விட்டு நகர்ந்தான். அப்பொழுதுதான் புரிந்தது, டாக்டருக்கு நாங்கள் நிஜமாகவே பெரியவா சொல்லித்தான் வசூலிக்க வந்திருக்கிறோம் என்று. இது முடிந்து ஸ்ரீமடத்துக்கு சென்றோம். பெரியவாளிடம் இன்னைக்கு 500 வரை வசூலாகியது என்று தெரிவித்தோம். பெரியவா கேட்டார், அவன் திட்டினானா? நான் உடனே இல்லை இல்லை தருவதாகத்தான் சொன்னான். அதுக்குள்ளே நீங்க வந்துட்டேன், அதனாலேயே ரூபாய் 100 கிடைத்தது என்றேன். உண்மையிலே பெரியவா மனதுக்குள்ளே சந்தோஷப்பட்டு எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தார். எங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? ஆசை மட்டும்தானே வேண்டும். பெரியவா எனக்கு மட்டும்தான் வேண்டும் என்று. அன்ற பதிவிலிருந்து இன்றைய பதிவு நாம் பார்த்தோம். அனைவரும் வாழ வேண்டும் என்ற இந்த பதிவு. ஞான ஒளி ஸ்ரீ மகா பெரியவாவுக்கு எப்பவுமே உண்டு. அவர் பின்னாடி நடக்கிறத முன்னாடியே ஞானத்தால் அறிந்து சொல்லக்கூடியவர். ஸ்ரீ மகா பெரியவால நம்மும் வணங்கி அவர் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்வோமாக.